ஏய் என்னடி இது? இது என்னடி சைடுல ரோஸ்? என்னடி ரோஸ்? லிப்ஸ்டிக் போட்டியா? இந்த லிப்ஸ்டிக் போட்டுட்டு கண்மை போட்டு லிப்ஸ்டிக் போட்டுட்டாலே நீ மேக்கப் தான். அதுதான் சும்மா இல்லை எல்லாரும் சொல்றது. பவுடரை கொட்டி அடிக்கிறேங்க, அதுக்கு இந்த பாடுங்க என்னைய என்னங்க. ஆனா இதுக்கு கொஞ்சம் இதா தெரியுவேன். ஏன்னு கேளுங்க. ஒயிட்டும் சந்தனமும் இந்த ட்ரெஸ்ஸும் முத்து போட்டுருக்கேன். அது அங்கே சொல்லிடுவோம். சரி அங்கே சொல்லுவோம். அங்கே அது நாங்க ரெண்டு சேர்ந்து சொல்லிடுவோம். ரைட்டா? முன்னாடி போடலாம். ஏமா விடுமா விடுமா. அலப்பி அலங்காமரம் என்ன சொல்லுவீங்க? அலப்பி அங்கம்மா அப்படிதான் சொல்லுவாங்க. அப்படி நான் சொல்ல மாட்டேன். பெரிய வேணா ஐயோ அது எனக்கும் மறந்து போச்சே. அலப்பின்னு தான் சொல்லுவாங்க. இல்ல அலப்பி அங்கம்மான்னு கூப்பிடுவாருங்க. அலப்பி அங்கம்மான்னு மட்டும் கிடையாது, அலப்பின்றதான் ஃபர்ஸ்ட் மெயின். சைடுல அந்த நேரத்துல என்ன தோணுதோ அதை நான் சொல்லிடுவேன். அப்படி டைமிங்ல அடிப்பாரு. நான் அப்படி எல்லாம் கிடையாதுங்க. சும்மா பூவை தூக்கி முன்னாடி போட்டா அதை அலப்பியாங்க. சேலை நல்லா கட்டிருக்கேன்னு பாருங்கன்னு சொன்னா அலப்பியாங்க. அலப்பி ஊருக்கு கூட நான் போனது இல்லைங்க. போகும்போது போவோங்க. நெட்டி கரெக்டா போட்டனா? அட போட்டமா வாமா. ரைட். வந்தாச்சு. இது இந்த ஆரஞ்சுக்கு மேட்ச் ஆகும்னு நினைச்சு நம்ம உறவுகள்ல ஒருத்தவங்க நமக்கு அனுப்பி வச்சிருந்தாங்க இந்த டி-ஷர்ட்டையும் இந்த சாரியையும். ஓகேவா? கொஞ்சம் ஃபுல் வியூ காமிச்சிடுறேன். நீ தள்ளி நான் காமிக்கிறேன். மிஷின்லாம் இருக்கு பாத்துக்கங்க. இதான் ஃபுல் வியூ சாரியோட. நான் தூரமா கூட ஒரு போட்டோ எடுத்து விட்டுக்கிறேன். ரொம்ப கீழே போகுதுட்டாங்க, மேல தூக்கடி. இல்லம்மா ஃபுல்லா காமிக்கணும்ல. ஓகேவா? இந்த வீடியோக்கு கீழே போட்டோ ஜாயின் பண்ணிக்கிறோம். அப்போ உங்களுக்கு ஃபுல் வியூ கிளியரா தெரியும். ஓகேங்களா? இந்த சாரி நம்ம உறவுகளில் ஒருத்தவங்க எடுத்து கொடுத்தது. ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நமக்கு அனுப்பிட்டாங்க. பிளவுஸ் எல்லாம் அதுக்கப்புறம் தச்சு கிச்சு ரெடியாக்கி இதை மடிப்பெடுக்கிறதுக்குள்ள நாம் பட்ட பாடு, இவங்க படுற பாடம் இல்லையா, நாம் பட்ட பாடு இருக்குது. ரெண்டு சாரிக்கு மடிப்பெடுக்கும் போது வந்து முத்து இல்லாம நடக்காது. இஸ்திரி போடுறது எல்லாமே முத்து தான். அவர் நல்ல இஸ்திரி போடுவாருங்க. நல்லா இஸ்திரி போடுவீங்க. சுருக்கத்தெல்லாம் எடுத்துருவேன். ஓகேவா? ரைட் போடுவாரு. அதனால போட்டு வச்சு பின் பண்ணி வச்சது. ஓகேங்களா? ஊருக்கு போனாலும் அங்கே கட்டிக்கலாம்னு நான் பின் பண்ணிக்கிட்டே போயிருந்தேன். ஆனா நான் அங்கே கட்டல. விசேஷத்துக்கு கட்டிக்கலாமே, நில வைக்கலாம் கட்டிக்கலாமேன்னு சொல்லி எடுத்தது. அது இது வந்து நில வைக்கிறதுக்காக அவங்க எடுத்து கொடுத்தது. நம்ம நில வைக்கிறதுக்கு கட்டல. பிறந்த நாளுக்கு தயவு செய்து ஒன்று எடுங்கன்னாங்க. நாங்கள் எடுக்கலை. இது ஒன்னே போதும்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு கும்பிடு போட்டுட்டோம். எடுக்கலேன்னு சங்கடப்பட்டுறாதீங்க. எந்த ஒரு தவணை எடுத்து கொடுத்தாலும் 2 தவணை எடுத்து கொடுத்தாலும் எடுத்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறீங்க நம்ம உறவுகள். போதும். அதனாலதான் நில வைக்கும் போது அந்த இந்த சாரியை கட்டாம நான் இப்போ உங்களுக்கு பிறந்த நாளுக்கு கட்டிக்கிட்டேன். ஓகேங்களா? அதனால எப்ப கட்டினா என்ன, உங்க சந்தோஷத்துக்கு நாங்க சந்தோஷமா ஏத்துக்கிட்டு அதை உடுத்திக்கிட்டோம். ஓகேவா? அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். அப்புறம் இன்னைக்கு வந்து மேடத்துக்கு வந்து பிறந்த நாள். இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடுற மேடத்தை வந்து நல்லா இருக்கட்டும், நல்லபடியா சந்தோஷமா இருக்கட்டும்னு ஜோடியாவே இருந்துக்கிறோம்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஓகேவா? அதாவது எங்களை பிடிச்ச உறவுகளுக்கு சொல்லவே தேவையில்ல, ஆசீர்வாதம் பண்ணீங்க. பிடிக்காத உறவுகளும் திட்டினாலும் ஒரு ஆசீர்வாதத்தை பண்ணுங்க. என்ன நல்லா திட்டினாலும் இன்னைக்கு ஒரு நாளைக்கு நல்லா இரு, போற போக்கல போ நல்லா இரு அப்படியா சொல்லிட்டு போயிருங்க. எங்க இருந்தாலும் நல்லா இருப்போம், எல்லாருமே நல்லா இருப்போம். உங்களோட சேர்ந்து நாங்கள் நல்லா இருக்கோம். அப்புறம் இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடுற எல்லா உள்ளங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்னடா அண்ணனுக்கு ஒன்னும் அண்ணன் வந்து அண்ணனுக்கு எல்லாமே நிறைய வாங்கி கொடுக்குறாங்களே, அண்ணன் ஒன்னும் ஒரு பிரசன்டேஷனே கொடுக்கல அப்படின்னு நினைக்காதீங்க. பிரசன்டேஷன் வந்து கொடுத்தா தான் அன்புன்னு இல்ல. எங்க முத்து காலையில 12 மணிக்கு எந்திரிச்சு வணக்கம் சொல்லி லவ்யூ சொல்லி ஒரு ஒரு அந்த டிராபிக் ஜாம்லாம் வேண்டாம். அதெல்லாம் எப்படி செய்யறது, அதெல்லாம் கொடுத்த முத்துதான். அதுதான் நிரந்தரம். நமக்கு பணம் காசு வந்து எப்போ இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு இருக்காது, அது வேற விஷயம். ஆனா இந்த நம்ம ஒரு வாழ்த்து சொல்லி அவங்களால என்ன முடியுதோ அந்த வாழ்த்து சொல்லக்கூடிய ஒரு மனசு இருக்கு பார்த்தீங்களா, அந்த மனசு இருந்தாலே போதுங்க. அதுக்கு நான் தலைவணங்குகிறோம். நன்றி. பார்த்தா எங்க முத்து டெய்லி என்னை வாழ்த்திட்டு தான் இருக்கிறாரு. ஓகேங்களா? இருந்தாலும் ஏதோ நம்மளால முடிஞ்ச ஒரு பூவனாச்சும் கொடுக்கணுமா இல்லையா? வாங்கிக்கிறேன். இந்த பூ இல்லம்மா, நான் ஒரு சொல்லி கொடுக்கணுமா இல்லையா? ஹாப்பி பர்த்டே. இந்த வந்துடுறேன். என்ன பின்னாடி என்ன புதுசா சஸ்பென்ஸ் வச்சுக்கிட்டு இருக்காரு, புரியல எனக்கு. என்ன தெரியலங்க. என்ன எங்கேயோ போறாருங்க, எங்கெங்க போறாரு? வண்டிக்கு பின்னாடியும் காட்டுக்கு பின்னாடியும் தான் நுழையிறாரு. வண்டிக்குள்ள வச்சிருந்திருக்காரு, என்னன்னு தெரியலையே. நானும் பாக்குறேன் உங்களோட. என்னவா இருக்கும்? ரோஸு ராசா ரோஸ் கொண்டு வந்திருக்கிறாரு பாருங்க. ரோஸ், ஒரு ரோஜாவுக்கே ரோஜா கொடுக்குறேன். சரியா? ஓகே. இந்த ரோஜா எப்படி அப்படியே சிரிச்சுக்கிட்டு யார் கையில வாங்குறாங்களோ அவங்களும் சிரிக்கிறாங்க பத்தியா? இந்த ரோஸை பார்த்தா அதை ஒரு முகமலர்ச்சி எல்லாருக்குமே வரும். அதை பார்த்தோன்னே சிரிக்கிற மாதிரி நீ இருக்கிற இடமெல்லாம் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். எல்லாரும் என்னைக்கும் நீ சந்தோஷமா இருக்கணும்.
எனக்கு அது போகுது சரியா. பக்கத்துல இருக்கிற வரைக்கும் நான் இன்னைக்கு சந்தோஷமா தான் இருப்பேன். அதுல என்னடி டவுட்? ஏய் லூசு, எதுக்கு அழுகக்கூடாது, நானும் அழுகக்கூடாது. ஐயோ எல்லாரும் இதெல்லாம் ஓவர்னு சொல்லுவீங்க, ஆனா இதுதான் நிஜம். சரி ஓகே, சந்தோஷம். இந்த ரோஜா மாதிரியே ரோஜா கூட வாடி போயிடும், நீ வாடவே கூடாது. ஓகேயா, நான் இருக்கிற வரைக்கும் நீ வாடக்கூடாதுன்னு நான் ஆண்டவன்ட்ட வேண்டிக்கிறேன். ஹாப்பி 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 பர்த்டே. தேங்க்யூ தங்கம், தேங்க்யூ 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 ஸோ மச். லவ் யூ. ரைட் ரைட்டு ரைட், இது வாங்கிட்டீங்களா? ரோஜா வைத்தாலாட்டும் தென்றல் உன் தேகம். நன்றி. இந்த ரோஸ் வந்து உனக்கு. நன்றி நன்றி நன்றி. லவ் யூ. இந்த ரோஸ் இது கொண்டாங்க, இது வைங்க. இந்த ரோஸ் நீங்க பார்க்க வேண்டாம், பார்த்துட்டீங்களா? அவங்களுக்கு காமிக்கவே இல்லை. இந்த ரோஸ் பிரத்யேகமா நான் கொடுத்துக்கிறேன் சரியா. என்னவா இருக்கும், என்னவா இருக்கும், எனக்கு என்னடா தெரியும், போய் பாரு அப்படிங்கிறீங்களா? இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் தங்கம். இந்த வருஷம் மாதிரி இல்லை, இன்னும் 100 வருஷம் 200 வருஷம் அந்த பழைய நாட்களில் வாழ்வாங்கல்ல, 1000 வருஷம் 2000 வருஷம், அந்த மாதிரி கூட நீங்கள் சந்தோஷமாக வாழணும், ஹாப்பியாக இருக்கு. ஏன்னா நீ சந்தோஷமாக இருந்து ஹாப்பியாக இருந்தீங்கன்னா எங்கள் குடும்பத்தை எல்லாத்தையும் நீ ஹாப்பியாக வச்சுக்குவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால நீ சந்தோஷமாக இருக்கணும். ஓகேவா? ஆமா, இதுக்கு காசு இல்ல, இதுக்கு காசு ஏங்க? ரிங்குங்க, மோதிரம் தெரியுதா? அங்கே தெரியுது, வெளியில் எடுத்தா தான் தெரியும். ரிங் வாங்கியிருக்காங்க. வாங்கின உடனே எங்க இருந்து வாங்குனீங்க காசு? ஆமாங்க, மெயின் அதை கேட்கணும்ல. எப்படி பார்த்தாலும் இது எவ்வளவு தங்கம், எத்தனை பவுன்லாம் நம்ம எவ்வளவு கிராம்லாம் கேட்க வேண்டாம். ஆனா அதுக்கான காசை மாத்துறதுக்கு ரொம்ப ரிஸ்க் எடுத்திருப்பாரு. ஏன்னா இப்ப கஜனாவுக்கு போன உடனே நான் மாத்துறது அவ்வளவு சாதாரணம் கிடையாது. என்கிட்ட இருந்து கூட மாத்தி போடலாம். ஆனா இவங்க கிட்ட இருந்து நான் மாத்துறது வந்து ஒரு புலிவாலை பிடிச்ச கதை தான். கண்டிப்பா எப்படியும் கண்டுபிடிச்சிடுவாங்க. அப்படி இருந்தும் நான் ரிஸ்க் எடுத்து மாத்திருக்கேன். பாருங்க நல்லா இருக்கான்னு பாருங்க. ஓகேவா? ஏதோ என்னால முடிந்த, அதாவது ஒரு ராசா வந்து எனக்கு ரோஸ் போட்ட மோதிரம் தான் வாங்கியிருக்காரு. அதை ரோஸ்குள்ள வச்சு கொடுத்துருக்காரு. போன வருஷம் தான் தங்கம். போன வருஷம் எனக்கு என்ன வாங்கி கொடுத்தீங்க? போன வருஷம் நம்ம ஒன்றும் வாங்கலையா என்னமோ ஞாபகம் இல்லை. ஆனா இப்ப இந்த வருஷம் வாங்கிருக்கு, ரிஸ்கான டைம்ல வாங்கியிருக்காருன்னா அது ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் வாங்கி. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க, அவங்க அந்த 50 மோதிரம் போட்டுட்டு ஊருக்கு போயிருந்தோம். அந்த ஊருக்கு போயிருந்தப்ப அந்த வெயிலுக்கு நம்ம ஊர்ல வந்து அந்த இங்க பாத்தீங்களா ஒரு கோடே விழுந்துருச்சு, கருத்து போய். அப்போ நான் பார்த்தேன், சரி அது கருத்து போய் அந்த கோடே விழுந்துருச்சு அந்த ஐமோன்ல. இதுல அந்த விரலுக்கு தக்கன நம்ம இந்த மாதிரி ஒரு கோல்டுல வாங்கி போட்டா அது கருக்காது அப்படின்றதுக்காக தான் இதை வாங்கி போட்டிருக்கேன். ஆனா இருந்தாலும் ஐம்பொன் நான் தூர வைக்க மாட்டேன், அதையும் போட்டுக்கிறேன். ஏன்னா அதுதான் அந்த ஐம்பொன் வந்து 150 ரூபாய்க்கோ ரொம்ப வாங்கினேன். ஆனா இது ராசியான மோதிரம்னு சொல்றதுக்காக இல்லையோ நாங்க கஷ்டப்பட்ட காலத்துல கூட இருந்த மோதிரம். அதனால இப்ப எனக்கு 10 விரலுக்கு 10 மோதிரம் இருக்குங்க. எல்லாமே எங்க முத்து வாங்கி கொடுத்ததுதான், நம்ம இல்லைன்னா சொல்ல முடியாது. காதில் போட்டுக்க கம்மல் கூட இல்லாமல் தான் எங்கள் முத்து என்னை கல்யாணம் பண்ணார். பொண்ணு வீட்டில் எவ்வளோ சீர்சனம் தருவீங்கன்னு சொல்லி கேட்டு சண்டை போடுற இந்த காலத்தில் பொண்ணை மட்டுமே எதிர்பார்த்து, பொண்ணாவே மட்டுமே பார்த்து இந்த செகண்ட் வரைக்கும் என்கிட்ட இருந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் என்கிட்ட பழகுன என் தங்கம் தான் என் தங்கம். கிடையாதுங்க, இங்க பாருங்க, இவங்க சொன்னது உண்மைதான். எந்த ஒரு சொத்தோ எந்த ஒரு இதுவுமே இல்லாம தான் இவங்களை கல்யாணம் பண்ணேன். நானும் பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் இவங்களை கல்யாணம் பண்ணி போய் நான் அப்படி வச்சிருக்க கிடையாது. நானும் ஒண்ணும் இல்லாம தான் இங்க வந்தோம். 2 பேருமே சேர்ந்து தான். நான் ஒரு 10 ரூபா உழைச்சாலும் அதுல 5 ரூபா இல்ல 5 ரூபா இல்ல ஒரு 8 ரூபா அவங்க பங்கு தான் இருக்கும் கண்டிப்பா. அது நான் மனப்பூர்வமா ஒத்துக்குவேன். இவங்களோட உழைப்பு இல்லாட்டி நானும் சரி என் குடும்பமும் சரி இந்த அளவுக்கு நாங்கள் வந்திருக்க முடியவே முடியாது. அது சாந்தாவனுடைய உழைப்பு, அவங்களுடைய சிக்கனம், அவங்க குடும்பம் நடத்துகிற அழகு, அது உண்மை. அது இல்லைன்னா இந்த அளவுக்கு நாங்கள் வந்திருக்க முடியாது கண்டிப்பா. அதான் உண்மை. ஓகேவா? சரி, நான் இதை போட்டு விட்டுறேன் உங்க முன்னாடி. இன்னைக்கு அவர் என்ன புகழ, நாங்க எங்க புகழ்ச்சியை பார்த்து நீங்க சிரிச்சியல்ல, சிரிங்க. போடவா? போடுங்க, போடட்டுமா? பாருங்க, போட்டுருவோம். கல்யாணம் பண்றாருங்க, மோதிரம் மாத்தி கல்யாணம் பண்ணிக்கிறோம். மறுபடியும் கல்யாணம் பண்றோம். போட்டுட்டேன். இந்த அளவை அந்த ஐமோன் மோதிரத்தை எடுத்து என் விரல்ல போட்டு அதை அளவை பார்த்து வாங்குறதுக்குள்ள போதும் நான் கையில ஒரு பரு வந்துருச்சுங்க, தெரியுதா? அடிக்கடி குத்துவேன்.
நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு நல்லா இருக்கு. நானு ஒரு டைமண்ட்ல தான் பார்த்தேன். ஆனா அவங்களுக்கு அது பிடிக்காது. டைமண்ட்ல கல்லு கீழே விழுந்துருச்சுன்னா காசு போயிருமே, திருப்பி கொடுத்தாலும் விலை கிடைக்காதுன்னு அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. நான் வாங்கிட்டு வந்து கொடுத்தாலும் அந்த நேரத்தில் போட்டாலும் கொஞ்சம் நேரம் கழிச்சு எனக்கு டோஸ் விழுகும். எனக்கு நல்லா தெரியும். அதனால நான் கல் வச்சோ டைமண்டோ நான் எதுவுமே வாங்கல. இதுனா அவங்களுக்கு நெளியாது, ஒன்றும் செய்யாது, இது அது பாட்டுக்கு கிடக்குமே அப்படின்னு நினைப்பாங்க. என்னுடைய பிறந்தநாள் பரிசு ஏதோ என்னால் முடிஞ்ச எனக்கு வந்து என்னை வந்து இப்படி தங்க தாம்பாளத்தில் வச்சு தான் தாங்குறாங்க சாந்தா. இப்போ இல்லை, கல்யாணம் பண்ணி என்கிட்ட ஒன்றுமே இல்லாத வெறும் ஒரு 1000 ரூபாய்க்கு கூட வழி இல்லாமல் இருந்தப்பவும் என்னை தங்க தாம்பாளத்தில் தான் தாங்கினாங்க. இப்போவும் என்னை தங்க தாம்பாளத்தில் தான் தாங்கிட்டு இருக்கிறாங்க சாந்தா. ஓகேவா? அதனால நான் சாகிற வரைக்கும் சாந்தாவை நல்லபடியாக பார்த்துக்கணுன்றது தான் என்னோட ஆசை. கண்டிப்பாக பார்த்துக்குவேன் உங்களோட ஆசீர்வாதத்தோட. ஹாப்பி பர்த்டே தங்கம். இது கூட எனக்கு பெருசா தெரியலையா? இப்ப நீ ஒண்ணு பண்ண மாதிரி இதுதான் எனக்கு பெருசா தெரியுது அப்படி சொல்றியா? அதாவது என்னமோ சொல்ல வந்தேன். என்ன சொல்ல வந்தேன்? என்னமோ சொல்லனே. நீ கொடுத்ததுல அம்பட்டும் மறந்து போச்சு. ரோஸ் எனக்கு இதெல்லாம் பெருசா தெரியல. இந்த ரோஸ் கொடுத்து எனக்கு வாழ்த்து சொன்னது திருப்பி இப்ப சொன்னார்ல, இப்ப ஒண்ணு கொடுத்தாருல, டே அம்மா அதாங்க அன்பு ஒன்று நெத்தில. அது ஒரு தனி ஃபீல் தான். ரைட்டு. எத்தனையோ அம்மாக்கள், எத்தனையோ அக்காக்கள், எத்தனையோ அண்ணங்கள், எத்தனையோ தம்பிகள், எத்தனையோ பாட்டி தாத்தா எல்லாரும் இன்னைக்கு வாழ்த்த முடியலையே அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. உங்க எல்லாருடைய சார்பாகவும் கண்டிப்பா நீங்க எல்லாரும் சொல்ற மாதிரியே நினைச்சுக்கிட்டு நான் இந்த பூவை சாந்தா கிட்ட கொடுக்குறேன். சரிங்களா? எல்லாரும் சொல்லிருங்க. உங்களோட சேர்ந்து நானும் சொல்றேன். விஷ் யூ மெனி 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 மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தங்கம் தங்கம் தங்க குட்டி. நன்றி டிமுத்தே. செல்லம் தங்கம் செத்தா லட்டு. நன்றி 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 எல்லாருக்கும். எனக்கு வாழ்த்து சொன்ன அனைத்து உள்ளங்களுக்கும், வாழ்த்திக்கிட்டு இருக்க அனைத்து உள்ளங்களுக்கும், இன்னைக்கு பொழுதுக்கு ஃபுல்லா வாழ்த்த போற அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகள், வாழ்த்துக்கள்ல நன்றிகள். எல்லா வருஷமும் புது வருஷங்களா மாறி பிறக்குது. எல்லா பிறந்த நாளும் எல்லாருக்குமே நல்ல நாளாக அமையட்டும். எல்லாரும் ஒவ்வொரு எதிர்பார்ப்புகளோட தான் பிறந்திருப்போம். நம்ம அப்போ அந்த டைமில் எதிர்பார்த்தோமா இல்லையா? வாழும்போது ஒவ்வொரு எதிர்பார்ப்புகள் எல்லாருக்கும் இருக்கும். அந்த மாதிரி நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குது. எல்லாருக்கும் அவங்க எதிர்பார்த்தது எல்லாமே கிடைக்கட்டும், கைகூடட்டும். உங்களோட சேர்ந்து நாங்களும் கடவுளை வேண்டிக்கிறோம். எல்லாரும் நல்லா இருப்போம். ஓகேங்களா? ஓகேங்க. பாருங்க, பார்த்து பத்திரமா இருங்க. பாய். எல்லாரும் சாந்தா நல்லா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணிருங்க. நன்றி நன்றி.